Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மீல் prepping ஐடியாஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதனால இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ண போறேன். அது உங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படினா ஒரு 2 ல இருந்து 3 வாரம் நமக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது. நினைக்கும் போதெல்லாம் டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துல ஹெல்தியா நம்மளே வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துறலாம். வர்க்கிங் லேடிஸ்க்கு இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்க வேக வச்சுக்கிறேன். இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து குக்கர்ல வச்சிடலாம். நாலுல இருந்து 5 விசில் நம்ம குக் பண்ணிக்கலாம். கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தோலை உரிச்சிட்டு நம்ம வந்து இதை துருவி எடுத்துக்க போகிறோம். நம்ம கையில் மசிச்சா அங்கங்கே சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். அதனால துருவி எடுத்துக்கிட்டா நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்க முடியும். இப்போ எல்லாமே துருவி எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக பீஸா சீசனிங் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இருந்தால் அது சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு மாவு ரெடி. இதை நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். நான் முதல்ல செய்ய போகிறது வந்து பொட்டேட்டோ ஸ்மைலிஸு. இது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிறதால குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் தூவிட்டு இந்த மாவை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிக்கலாம். நல்லா திக்காக தேய்க்கணும், ரொம்ப சன்னமாக தேய்ச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மூடியோ டம்ளரோ வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ரா வச்சு 2 கண்ணு மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் வச்சு வாய் மாதிரி ஷேப் கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் கேப் இருக்கணும், அப்போதான் பொரிக்கும் போதும் அந்த ஷேப் தெரியும். இந்த மாதிரி பண்ணினதுக்கு அப்புறமா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு டஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பேக்ல போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 வாரம் வரைக்கும் கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம கடையில் ஃப்ரோசன் ஸ்மைலி எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதில் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் சேர்த்திருப்பாங்க. நம்ம ஒரு 15 நிமிஷம் செலவு பண்ணால் போதும். ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்க்கலாம். அது மிதந்து மேலே வந்துருச்சு அப்படின்னா ஆயில் கரெக்டான சூட்டில் இருக்குன்னு அர்த்தம். இதை ஒவ்வொன்றா ட்ராப் பண்ணி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். நான் சில்லி ஃப்ளேக்ஸும் பீட்சா சீசனிங்கும் சேர்த்துனதால கடையில் வாங்குற அதே ஃப்ளேவரில் இருந்தது. வாய்ப்பு இருந்தால் இதே ஃப்ளேவர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சீசனிங்கோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். இப்போ இதே மாவை வச்சு நம்ம ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி கிறிஸ்பியான பொட்டேட்டோ சீஸ் பைட்ஸ் கூட நம்ம செய்யலாம். செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு வந்து நம்மளுக்கு சீஸ் வேணும். நான் வந்து இன்னைக்கு மொசரெல்லா சீஸ் எடுத்திருக்கேன். இது சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். இதை வந்து சின்ன சின்ன கியூப்ஸை நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த சீஸ் வேணாலும் இதுக்கு பயன்படுத்தலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு சின்ன சைஸ் பால் எடுத்து இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிக்கணும். இதுக்குள்ளே ஒரு சீஸ் கியூபை வச்சு இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம சிலிண்டர் ஷேப்பில் செஞ்சுக்கணும். சிலிண்டர் ஷேப் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி நிறைய ரெடி பண்ணி நம்ம வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது, ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் நிறைய நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை இப்படி உடச்சி பார்த்தா உள்ளே வந்து இந்த மாதிரி சீஸ் இருக்கும். இதை சூடாக சர்வ் பண்ணால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சீஸ் மெல்ட் ஆகி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்மைலி ஷேப்பு சீஸ் ஃபில்லிங் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு சீடை மாதிரி இதை உருட்டி கூட நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் போதும். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும்.
இது ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டால் கூட மதியம் வரைக்குமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் ஒரு சூப்பரான சாய்ஸு. அடுத்து வந்து ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு ப்ரோட்டீன் பார் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட சுகர் சேர்த்தாமல் நிறைய ஹெல்தியான விஷயங்கள் சேர்த்து பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஹெல்தியான இந்த ப்ரோட்டீன் பாரை 1 மாதம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரோல்டு ஓட்ஸ் வேணும். நம்ம ரெகுலராக ஓட்ஸ் கஞ்சி எல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் வந்து இதுக்கு வாங்கக்கூடாது. இதுக்கு வந்து நம்மளுக்கு ரோல்டு ஓட்ஸ் தான் வேணும். அது இந்த மாதிரி முழுசாக இருக்கும். அப்போ தான் இந்த ப்ரோட்டீன் பார் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த ப்ரோட்டீன் பார் பண்ணுறதுக்கு ஒரு சாப்பரில் 1 கப் அளவுக்கு பாதாம், 1 கப் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம நல்ல குட்டி பீசஸாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். உங்ககிட்ட சாப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு குட்டியாக நம்ம சாப் பண்ணிக்கணும். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொன்றா போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரம் வேணும். ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி நான் இந்த இண்டஸ் வேலியோட ட்ரை-ப்ளை பிரியாணி பாட்டு தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக 1 கிலோ அளவு பிரியாணி செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற பாட்டு. ஹேண்டில் லிட்டோட வர்றதால நம்மளுக்கு பிரியாணி தாளிக்கிறதுக்கு தம் போடுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்ல கனமான பாத்திரமாக இருக்கிறதால இன்றைக்கி நான் இந்த ஓட்ஸ் எல்லாம் வறுக்கிறதுக்கு வந்து நான் பயன்படுத்திக்க போகிறேன். இந்த பாத்திரத்தில் எண்ணெய் எல்லாம் எதுவும் சேர்க்காம வெறும் பேனில் 4 கப் அளவு இந்த ரோல்டு ஓட்ஸ் சேர்த்து அது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் கலர் மாறி நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் இந்த ஓட்ஸை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஆறுறதுக்காக ஒரு தட்டில் கொட்டிக்கிறேன். இந்த ப்ரோட்டீன் பாரை இன்னும் ஹெல்த்தியாக ஆக்கிறதுக்கு 1 கப் அளவு மிக்ஸ்டு சீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து 5 in 1 அப்படின்னு நம்மளுக்கு மிக்ஸ்டாகவே கிடைக்குது. இதில் வந்து 5 விதமான விதைகள் வந்து இருக்குது. இந்த விதையிலலாம் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து 1 கப் அளவு நான் எடுத்துக்கிறேன். இந்த சீட்ஸ் எல்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். இது ரோஸ்ட் ஆகும்போது நல்ல வாசனை வரும், படபடன்னு பொரியற சத்தம் கேட்கும். இதை இப்படி எடுத்து பார்த்தா அந்த சீடெல்லாம் டபுள் சைஸில் அப்படியே உப்பி இருக்கும். அப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து இந்த ஓட்ஸ்லேயே கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ இதே பேனில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க நட்ஸும் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாதாம் முந்திரி மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வால்நட் பிஸ்தா எல்லாம் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது நல்ல கலர் மாதிரி வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம இந்த பிளேட்லேயே கொட்டிடலாம் ஆடுறதுக்காக. இது கூட வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் ஒன்று சேர்த்து பைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை தோல் நீக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 கப் அளவு இருக்கும். இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவு உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கிறேன். பேரிச்சம்பழத்துலேயும் உலர்ந்த திராட்சையிலையும் இரும்பு சத்து நிறையா இருக்குது. இது வந்து இப்படியே நம்ம பேஸ்ட் பண்ண முடியாது, அதனால 1/2 கப் அளவு தேன் சேர்த்துக்கிறேன். அப்போ கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், நம்மளுக்கு நல்லா பேஸ்ட் ஆகும். இது வந்து மிக்சியில் போட்ட உடனே பேஸ்ட் ஆகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டு திரும்பவும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பேரிச்சம்பழம் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்னா சீக்கிரத்தில் பேஸ்ட் ஆகாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரை வந்து நம்ம உருக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஓட்ஸு நட்ஸ் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதில் இந்த பேரிச்சம்பழ பேஸ்ட்டை சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி தட்டில் போட்டு பிசைறதை விட இந்த மாதிரி குறுகலாக ஒரு பாத்திரத்தில் போட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக மிக்ஸ் ஆயிரும், சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை இப்போ பார் மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ஒரு ட்ரேயில் நம்ம பட்டர் பேப்பர் விரித்து அது மேலே லைட்டாக எண்ணெய் பூசிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை வந்து அது மேலே போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கப்பு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் மேலே வந்து மிக்ஸ்டு பெர்ரிஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கப்பு வச்சு நல்லா அழுத்தி விட்டுறலாம். இது செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக செட் ஆயிரும்.
ஆனால் ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எந்த மாதிரி பீசஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கத்தியில் கோடு போட்டுக்கணும். ஏன்னா ஒன்ஸ் செட் ஆயிடுச்சு அப்படின்னா இது கட் பண்ணுறது கஷ்டம். நான் வந்து இப்போ எனக்கு தேவையான ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இதை இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். சூப்பராக செட் ஆயிடுச்சு. அந்த பேப்பர் அப்படியே உறிஞ்சு வருது. இப்போ லைட்டாக கத்தி வச்சு எடுத்தால் போதும். இந்த பார்ஸ் வந்து நம்ம தனியாக எடுத்துட முடியும். பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி. லீவ் நாளில் சமைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா இது பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஒரு பேலன்ஸ்டு மீலாக இருக்கும். ஸ்நாக்ஸ் டைமில் அப்பப்போ கொறிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் செய்வீங்க. எங்கள் வீட்டில் செஞ்ச அன்னைக்கே பாதி காலி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம டப்பாவில் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. 1 மாதம் வரைக்கும் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நட்ஸு சீட்ஸ் எல்லாம் உங்கள் சாய்ஸ் தான். இதெல்லாம் கண்டிப்பாக சேர்க்கணும்னு கம்பல்சரி இல்லை. பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் சேர்த்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து பசங்க ஆசையாக கேட்கக்கூடிய பீட்சாவை ஓவன் ஓடிஜி எல்லாம் எதுவுமே இல்லாமல் ஸ்டவ்வில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது வெஜ் பீஸா. பன்னீர் டிக்கா எல்லாம் போட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீர் டிக்கா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து கெட்டி தயிர் வேணும். ஒரு டீ வடிகட்டியில் கொஞ்சமாக தயிர் போட்டு அதுக்குள்ளே இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பன்னீரை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பன்னீரெல்லாம் ஒரு பவுலில் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கெட்டி தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்து நம்ம வந்து அது உடஞ்சி போகாத மாதிரி லைட்டாக கிளறி விடணும். தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் மாவெல்லாம் பிசையாமல் ரெடிமேடு பீட்சா பேஸ் வச்சு தான் நான் பீட்சா பண்ண போகிறேன். நம்ம தவாவில் பீட்சா பண்ணுறதால நல்லா திக்கு பேஸ் வந்து நம்ம வாங்கிக்கணும். பீட்சாவுக்கு தேவையான சீஸு, காய்கறி எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பீட்சா மேலே போடுறதுக்கு நான் வந்து மொசரெல்லா சீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்கிட்ட 3 கலர் கேப்சிகம் இருக்குது. அதனால் 3மே நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு கலர் எடுத்துக்கிட்டால் கூட போதும். ஆனால் கேப்சிகம் பீட்சாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் இதை ஸ்கிப் பண்ண வேண்டாம். இண்டஸ் வேலியோட பீட்சா தவாவில் தான் இந்த பீட்சா வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து காஸ்ட் அயர்ன் தவா, நல்ல ஹெவியாக இருக்குது. இது பீட்சாக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி செய்கிறதுக்கெல்லாம் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் தோசை ஒன்றும் ட்ரை பண்ணல. ட்ரை பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோவில் நான் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நம்ம பீட்சா பேஸ் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப சிம்மில் வச்சு திக்கான பீட்சா பேஸில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா சூப்பரான பீட்சா செஞ்சு எடுத்துடலாம். இப்போ இந்த க்ரஸ்ட் மேலே நான் லைட்டாக பட்டர் தடவிக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஹோம்மேடு சாஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட டொமேட்டோ கெச்சப் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த சேஷ்வான் சாஸ் வந்து என் ஃப்ரெண்டு வந்து வீட்டிலே செஞ்சு சேல் பண்ணுறாங்க. நான் அவங்கக்கிட்ட வாங்கியிருந்தேன். இது மேலே டாப்பிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம். முதல்ல ஒரு லேயர் மொசரெல்லா சீஸ் போட்டுக்கிறேன். டாப்பிங்க்கு கொஞ்சமாக பெரிய வெங்காயம் வைக்கிறேன். இதுக்கு மேலே கேப்சிகம் வச்சுக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் டிக்காவை நம்ம அப்படியே மேலே வச்சிடலாம். நம்ம கடையில் பீட்சா வாங்கினோம் அப்படின்னா பன்னீர் பீஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் பீட்சா ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 500 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். நம்ம வீட்டிலே செஞ்சோம் அப்படின்னா நிறைய வெஜிடபிள் பன்னீர்லாம் சேர்த்து ஹெல்த்தியாக பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ சீஸ் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு மேலே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக பீட்சா சீசனிங் போட்டுக்கிறேன். காரத்துக்கு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை வந்து இந்த மாதிரி ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அந்த சீஸ் ஃபுல்லாக உருகுனதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். நான் சொன்ன மாதிரி திக்கான பீட்சா பேஸ் எடுத்துகிட்டு சிம்மில் வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அவனில் செய்கிற மாதிரியே சூப்பரான பீட்சா நம்ம வீட்டிலையே செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சீஸ் ஃபுல்லாக உருகிருச்சு. அந்த பேஸும் வந்து ஹார்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம்.
உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நம்ம கடையில் வாங்குகிற பீட்சா மாதிரியே சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. தவாவில் செய்யும்போது இந்த பேஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி டார்க் ஆயிரும். இதுவே அவனில் செஞ்சால் இந்த மாதிரி வராது. நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண ஸ்நாக்ஸ் ஐடியா, ப்ரிப்பரேஷன் ஐடியாலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லீவில் உங்கள் குட்டீஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.